ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் மார்ச் 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த சுபிகா பெயிண்டிங் ஸ்டைல் இஸ் ப்ரிடாமினன்ட்லி பிலாங்கிங் டு. சுபிகா ஓவியபாணி எந்த பகுதியினை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மணிப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the second question, which city has been selected as the venue to host the FIFA World Cup 2026? 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கோப்பை போட்டியினை நடத்துவதற்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question, which country recently announced the 15-day visa free visiting for India tourists? சமீபத்தில் தனது நாட்டிற்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு இசைவு சீட்டு இல்லாத 15 நாட்கள் வரையிலான பயண அனுமதி கொள்கையினை அறிவித்த நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரான் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question, India's first smart bullets are developed by. இந்தியாவின் முதல் செயல்திறன் மிகு வெடிமருந்து குழல்கள் உருவாக்க உள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question, which African city has recently adopted the நக்யோ புரோட்டோகால் and access and benefit sharing? சமீபத்தில் அணுக்கள் மற்றும் பயன் பகிர்விற்கான நகோயா நெறிமுறையை ஏற்றுக்கொண்ட ஆப்பிரிக்க நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேமரூன் தான் கரெக்ட் ஆன்சர். கேமரூன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the sixth question, which of the following Indian musician bagged awards in the 2024 Grammy Award event? பின் வருபவர்களில் 2024ஆம் ஆண்டு கிராமி விருது விழா நிகழ்வில் விருது வென்ற இந்திய இசைக்கலைஞர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சங்கர் மகாதேவன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, which state recently passed Uniform Civil Code Bill? சமீபத்தில் பொது உரிமையில் சட்டம் மசோதாவை நிறைவேற்றிய மாநில அரசு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the eighth question, who is not the பாரத் ரத்னா 2024 recipient? பின்வரும் நபர்களில் 2024ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருதினை பெறாத நபர் யார் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மனோகர் பாரிக்கர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கர்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, சரண் சிங் இவங்க எல்லாமே பாரத் ரத்னா ரெசிபியன்ட்ஸ். Moving on to the ninth question, fentanyl crisis in Mexico is related to. மெக்சிகோவில் நிலவும் ஃபென்டானில் நெருக்கடி என்பது எதனுடன் தொடர்புடையது ஆகும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இல்லீகல் ட்ரக் யூசேஜ், சட்டவிரோத போதைப் பொருள் பயன்பாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question, India's first hypervelocity expansion tunnel test facility was inaugurated in. இந்தியாவின் முதல் அதி உயர் திசைவேக விரிவாக்க குழலமைப்பு பரிசோதனை மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐஐடி கான்பூர், இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கான்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question, National Deworming Day is observed on. தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த தேதிகளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ February 10 அண்ட் August 10 தான் கரெக்ட் ஆன்சர். February 10 மற்றும் August 10 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 12th question, India's first state of the art small animal hospital was launched by. இந்தியாவின் முதல் அதிநவீன சிறிய விலங்கு நல மருத்துவமனை யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டாடா ட்ரஸ்ட், டாடா அறக்கட்டளை தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question, what is India's rank in World Bank Logistic Performance Index Report 2023? உலக வங்கியின் தளவாடங்கள் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் 2023 ஆண்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 38th ரேங்க், 38வது இடம். Moving on to the 14th question, which state recently restored the World Pension Scheme for state government
எம்ப்ளாயீஸ். சமீபத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் பின்பற்ற தொடங்கிய மாநில அரசு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிக்கிம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 15th question. Gemini is the AI chatbot of. Gemini என்பது எந்த நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உரையோடு மென்பொருள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கூகுள் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கூகுளோட பாட் தான் இப்போ ஜெமினின்ட்டு பெயர் மாற்றம் கண்டிருக்கு. சரியா? Moving on to the 16th question. Which state installed AI based early railway crossing warning system to save wild elephants? ரயில்களால் காட்டு யானைகள் தாக்கப்படாமல் அவற்றை காப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இருப்பு பாதை கடுப்பு முன்னெச்சரிக்கை அமைப்பினை நிறுவியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 17th question. Which country opened its 5th scientific outpost Quinling in Antarctica? அண்டார்டிகாவில் தனது 5வது அறிவியல் முகாமினை திறந்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சைனா. சீனா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question. Which of the following photo won the Wildlife Photographer of the Year People Choice Award? பின்வருவனவற்றுள் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருதை வென்ற புகைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐஸ்பெட் பை நீமா சரிகாமி. சிறிய பனிப்பாறையில் உறங்கும் துருவக் கரடி நீமா சரிகானி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 19th question. Who won the Sports Woman of the Year Individual Award of Sports Star ACE Award 2024? 2024ஆம் ஆண்டின் சிறந்த விளையாட்டு நாயகருக்கான ஏசஸ் விருது வழங்கும் விழாவில் ஆண்டின் சிறந்த வீராங்கனை தனிநபர் விருதை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி தான் கரெக்ட் ஆன்சர். கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 20th question. International Day of Women and Girls in Science is observed in. அறிவியல் துறையில் சர்வதேச பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, February 11 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 21st question. Who became the first trans woman traveling ticket examiner of Southern Railway? தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் முதல் திருநங்கை பயணச்சீட்டு பரிசோதகராக பணியமர்த்தப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிந்து கணபதி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 22nd question. Which state recorded the highest number of road accidents on its national highway in 2022? 2022ஆம் ஆண்டில் எந்த மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான சாலை விபத்துக்கள் பதிவானதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 23rd question. கில்காரி program is related to. கில்காரி திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹெல்த் கேர், சுகாதார பராமரிப்பு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 24th question. PACE mission was launched by. PACE களத்தினை விண்ணில் செலுத்திய நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நாசா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 25th question. Which state government has introduced an environment budget as a separate document along with the state budget? தனது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையினை ஒரு தனி ஆவணமாக அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.